CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்து வருகின்ற தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு எழுதி உங்களது வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் அனைவருக்கும் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது பார்ட் நம்பர் 9. இந்த தேர்வானது உங்களுக்கு முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு அதில் வைக்கப்படும் தேர்வாகும். இதை நீங்கள் எழுதி உங்கள் விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது விடைகளையும் மதிப்பெண்களையும் அதற்கான PDF ஃபைல்களையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான விவரங்கள் பெறுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதி தகுதி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். இந்த வினாக்களை பார்த்து நீங்கள் விடைகளை எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 201வது கேள்வி பார்க்குறோம். இதற்கு முன்னர் 200 வினாக்கள் வெளியாகியுள்ளன. இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியான 201வது கேள்வி பார்க்குறோம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் டேஷ். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நற்றிணை, சிலப்பதிகாரம், திருக்குறள், கொன்றை வேந்தன். 202வது கேள்வி. உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் டேஷ். உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சிலப்பதிகாரம், கொன்றை வேந்தன், திருக்குறள், குறுந்தொகை. 203வது கேள்வி. பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தார் என்பதில் உள்ள ஒருமை பன்மை பிழை நீக்கப்பட்ட வாக்கியம் டேஷ். பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தார் என்பதில் உள்ள ஒருமை பன்மை பிழை நீக்கப்பட்ட வாக்கியம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தை ஒருமையிலோ அல்லது பன்மையிலோ கொடுக்கப்பட்டிருக்கும். அதை சரியாக நீங்கள் தான் கண்டுபிடிச்சு இதற்கான விடைகளை எழுத வேண்டும். இதில் காண்பிக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்களும் உங்களுடைய விடை என்ன என்பதை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம அடுத்து 204வது கேள்விக்கு போகிறோம். விருந்தே புதுமை என்று கூறியிருப்பவர் டேஷ். விருந்தே புதுமை என்று கூறியிருப்பவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அகத்தியர், தொல்காப்பியர், திருவள்ளுவர், எவருமில்லை. 205வது கேள்வி. காலின் 7 அடி பின் சென்று என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். காலின் 7 அடி பின் சென்று என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஐங்குறுநூறு, பொருணராற்றுப்படை, அகநானூறு, புறநானூறு. 206வது கேள்வி. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறும் நூல் டேஷ். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறும் நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஐங்குறுநூறு, பொருணராற்றுப்படை,
அகநானூறு, புறநானூறு. 207வது கேள்வி. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நற்றிணை, சிலப்பதிகாரம், கொன்றை வேந்தன், திருக்குறள். 208வது கேள்வி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண என்று கூறும் நூல் டேஷ். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண என்று கூறும் நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நற்றிணை, கலிங்கத்துப் பரணி, கொன்றை வேந்தன், திருக்குறள். 209வது கேள்வி. வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல். வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், கொன்றை வேந்தன், திருக்குறள். 210வது கேள்விக்கு வந்திருக்கோம். விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற தொடர் இடம்பெற்ற நூல். விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற தொடர் இடம்பெற்ற நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சிலப்பதிகாரம், நற்றிணை, கொன்றை வேந்தன், திருக்குறள். 211வது கேள்வி. குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் டேஷ் நிலத்தைச் சேர்ந்தவர்கள். குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் டேஷ் நிலத்தைச் சேர்ந்தவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறிஞ்சி, நெய்தல், முல்லை, பாலை. 212வது கேள்வி. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்றவர். இதற்கு முன்னர் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற நூலை கேட்டிருந்தாங்க. அந்த நூலினுடைய பெயர் என்னண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் திருவள்ளுவர், பாரி, ஔவையார், கம்பர். 214வது கேள்வி. காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிவீர ராமபாண்டியர், ஆதிசங்கரர், வீரபாண்டியர், ராமானுஜர். 215வது கேள்வி. செப்பல் இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, தொழிற்பெயர், பண்புத்தொகை, உரிச்சொல் தொடர். 216வது கேள்வி. வருக என்பதன் இலக்கணக் குறிப்பு. வருக என்பதன் இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வியங்கோல் வினைமுற்று, பண்புத்தொகை, தொழிற்பெயர், உரிச்சொல் தொடர். 217வது கேள்வி. கொற்கை என்பது டேஷ். கொற்கை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வடமொழிச்சொல், புகழ்ச்சிச்சொல், முகமலர்ச்சி, முத்துக்குளித்தல். 218வது கேள்வி. வெற்றி வேர்க்கை நூல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. வெற்றி வேர்க்கை நூல் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுந்தொகை, எட்டுத்தொகை, திருக்குறள், நருந்தொகை. 219வது கேள்வி. பரு உக் இலக்கணக் குறிப்பு. பரு உக் இலக்கணக் குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சொல்லிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, ஏதுமில்லை. 220வது கேள்விக்கு வந்துட்டோம். காசி காண்டம் கீழ்கண்டவற்றில் எதனை கொண்டிருக்கவில்லை. காசி காண்டம் கீழ்கண்டவற்றில் எதனை கொண்டிருக்கவில்லை. அதாவது காசி காண்டத்தில் கீழே இருக்கிற விஷயங்களை எந்த விஷயத்தை அந்த பகுதி சொல்லவில்லை அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விருந்தோம்பல், துறவு, இல்லறம், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
221வது கேள்வி. நோக்கல் என்பதன் இலக்கணக் குறிப்பு டேஷ். நோக்கல் என்பதன் இலக்கணக் குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழிற்பெயர், பண்புத்தொகை, பண்பு பெயர், உரிச்சொல் தொடர். 222வது கேள்வி. அ என்னும் விகுதி டேஷ் விகுதி ஆகும். அ என்னும் விகுதி டேஷ் விகுதி ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினை எச்சம், பெயரெச்சம், வினை முற்று, ஏதுமில்லை. 223வது கேள்வி. 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று விருந்தினரை வழி அனுப்பியதை கூறும் நூல். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று விருந்தினரை வழி அனுப்பியதை கூறும் நூல். இதில் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, அகநானூறு, பொருநராற்றுப்படை, புறநானூறு. அடுத்து 224வது கேள்வி. மோப்பக்குழையும் அனிச்சம் என்று கூறும் நூல். மோப்பக்குழையும் அனிச்சம் என்று கூறும் நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுந்தொகை, எட்டுத்தொகை, நறுந்தொகை, திருக்குறள். 225வது கேள்வி. இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி. விருந்தே தானும் புகுவது என்று கூறும் நூல். விருந்தே தானும் புகுவது என்று கூறும் நூல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுந்தொகை, எட்டுத்தொகை, தொல்காப்பியம், திருக்குறள். இதை எழுதி முடித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதற்கான PDF ஃபைல்களையும் பெற்று மகிழுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ளலாம். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்கள் பெற்று நீங்களும் மாத சந்தாதாரராக மாறி இந்த தேர்வை எழுதுங்கள். வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.